The 100 2025 மேட்ச் 21 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா டபுள் ஹெடர் நடந்தது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சதர்ன் பிரேவ் விசஸ் வெல்ஸ் ஃபயர். சதர்ன் பிரேவ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டிருந்தாங்க. ஒரு 129 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. லிட்ரலி அவங்களோட ஓப்பனர்ஸ் தென் மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்ட் ஆனாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 இந்த டீம் தாண்டுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் கார்ட்ரைட் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுட்டு இருந்தார். 51 ரன்ஸ் ஜஸ்ட் 19 பால்ஸ் ஓவர் 260 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே வந்து விளாண்டுருந்தாரு. லிட்ரலி அந்த அவரோட ஃபயரி நாக்னால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 129 ரன்ஸ் வந்து அவங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. வெல்ஸ் ஃபயரோட போலிங் சைட்லேருந்து எடுத்தோம்னா டேவிட் பைன் ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மேட் ஹென்ரி அன்பிலியபிள் ஸ்பெல்னே சொல்லலாம். 20 பால்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ஃபென்டாஸ்டிக் போலிங் ஃப்ரம் மேட் ஹென்ரி. தென் கிறிஸ் கிரீன் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ். வெல்ஸ் ஃபயர் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இனிஷியலாக வந்து ஓப்பனர்ஸாக இருக்கட்டும் மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஜானி பேஸ்டோ, டாம் கோலர் கேட்மோர், ஜைப் இவங்க 3 பேர் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் ஒரு 4 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து வெல்ஸ் ஃபயர் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க. சதன் பிரேவ் போலிங் சைடில் இருந்ததுன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. தென் கிரெய்க் ஓவர்டன், தென் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஈச் 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் என்கவுண்டராக போய் சதன் பிரேவ் வந்து 4 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க.